தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் டாடா ஆலைகளில் பணியாற்ற உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து 4000 பெண்கள் தேர்வு செய்யப்பட இருப்பதாக டாடா நிறுவனம் அறிவித்திருப்பதை மருத்துவர் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை கிடைக்காமல் வாடிக்கொண்டிருக்கும் நிலையில் பிற மாநிலங்களிலிருந்து ஊழியர்களை இறக்குமதி செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உத்தரகாண்ட் மாநில திட்டக்குழுவிடம் டாடா குழுமம் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டாடா நிறுவனத்தின் நோக்கத்தை குறைகூற முடியாது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை இன்னொரு மாநிலத்திற்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு செய்வதற்கு டாடா நிறுவனத்திற்கு உரிமையும் இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்துள்ள GMR தொழிற்பூங்காவில்தான் டாடா மின்னணு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதற்காக டாடா நிறுவனத்திற்கு மானிய விலையில் 500 ஏக்கர் நிலம் உட்பட பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இதற்கெல்லாம் காரணம் டாடா நிறுவனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லை. மாறாக டாடா மின்னணு நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆலை அமைத்தால் அதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாநில உற்பத்தி மதிப்பு அதிகரிக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் வேலை கிடைக்கும் என்பதால் தான். ஓசூரில் டாடா மின்னணு நிறுவனத்தின் ஆலையை அமைப்பதற்காக அந்த நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2021ஆம் ஆண்டு முந்தைய அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டது. அதன்படி ரூபாய் 4684 கோடியில் அமைக்கப்படும் டாடா மின்னணு ஆலையில் 18,250 பேருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். அவற்றில் குறைந்தது 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டால் 14,600 வேலைகள் தமிழர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவர்களின் குடும்பங்கள் பொருளாதார தன்னிறைவு பெறும் என்பதுதான் இத்தகைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொள்வதன் நோக்கமாகும். ஆனால் அதற்கு மாறாக தமிழகத்திடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொண்டு வெளி மாநிலத்தவருக்கு வேலை வழங்குவது என்பது தமிழகத்தை சுரண்டும் செயலாகும். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஓசூர் டாடா மின்னணு ஆலைக்கு வெளி மாநிலத்திலிருந்து பணியாளர்கள் வரவழைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து 1800 பேர் ஓசூர் டாடா ஆலைக்காக தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு நடுவண் பழங்குடியினர் நல அமைச்சராக இருந்த அர்ஜுன் முண்டா தலைமையில் விழா எடுக்கப்பட்டு தொடர்வண்டி மூலம் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தவருக்கு ஓசூர் டாடா ஆலையில் வேலை வழங்கப்படுவதை அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்த்தது. அதற்கு விளக்கமளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்ட அப்போதைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஓசூர் டாடா ஆலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5,500 பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஆலை தொடங்கப்படும் போது ஆலையின் மொத்த வேலை வாய்ப்புகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதாக டாடா நிறுவனம் தெரிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அன்றைய தேதி வரை டாடா ஆலையில் 1993 பேருக்கு மட்டும்தான் வேலை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உத்தரகாண்டிலிருந்து பணியாளர்களை தேர்வு செய்வதன் மூலம் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகளை டாடா மறுப்பது உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் ஆலைகளில் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை. ஆனால் டாடா நிறுவனத்திடம் பேச்சு நடத்தி அந்நிறுவனத்தின் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த தமிழக அரசு அதை உறுதி செய்வதற்கு பதிலாக உத்தரகாண்டிலிருந்து பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நலனை விட தொழிலதிபர்களின் நலனைத்தான் தமிழக அரசு முக்கியமாக கருதுகிறது என்பதையே இது காட்டுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 75 விழுக்காடு தமிழர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்று மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றாததற்கு தொழிலதிபர்கள் மீதான பாசம் காரணம் போலும். ஓசூர் டாடா நிறுவனத்திற்கு உத்தரகாண்டிலிருந்து பணியாளர்கள் நியமிக்கப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் தனியார் நிறுவன வேலைகளில் 80 விழுக்காடு பணிகள் தமிழர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.